ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மேரேஜு இன்னொன்று என்னன்னாக்கா கோயில் கும்பாபிஷேகம், ரெண்டாவது வந்து காது குத்து. இந்த 3 ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர் நான் எப்படி எடுத்தேன், எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறது, இன்னும் எத்தனை ஸ்டிச் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ரெண்டாவது என்னன்னாக்கா இதில் இன்னும் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளையில் 15 ப்ளவுஸு நான் வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சின்ன சின்ன நுணுக்கங்கள் சொல்கிறதும் உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இதுக்கப்புறம் ஆரி ப்ளவுஸ் இருக்குது. மற்ற இன்னும் பொண்ணோட அக்காவுக்கே இன்னும் ஒரு 4 ப்ளவுஸ் இருக்குது. இது எல்லாமே இன்றைக்கி வந்து புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்து மேரேஜு. ஆனால் நம்ம வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு எல்லாமே டோட்டல் அவங்க கையில் கொடுத்தாகணும். எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து சாதா ப்ளவுஸ் எத்தனை இருக்குதுன்னு டோட்டல் பண்ணினேன். சாதா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 ப்ளவுஸ் இருந்துச்சு. அதில் வந்து அதுக்கப்புறம் டிசைன் ப்ளவுஸ் எவ்வளோ ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தான் நான் கணக்கு பண்ணேன். டிசைன் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8 ப்ளவுஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெறும் லைனிங் மட்டும் வச்சு லேஸு மத்தலப் இது சும்மா ஸ்டிச் மட்டும் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 ப்ளவுஸு. இது எல்லாமே தனித்தனியாக நான் எடுத்து பிரித்து வச்சேன். பிரிச்சுட்டு ஒவ்வொருத்தவங்க அளவு ஜாக்கெட்டும் கரெக்டாக அது மேலே வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, நான் சாதா ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். 30 ப்ளவுஸுன்னாக்கா 2 நாள் பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு 15 ப்ளவுஸு, ஃபஸ்ட்டு ஒரு நாள் 15 ப்ளவுஸு, அதுக்கப்புறம் ஒரு நாள் 15 ப்ளவுஸு அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி பக்கத்தில் இப்போ எனக்கு கொக்கி கட்டுறதுக்காக அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு நான் வந்து பே பண்ணிவிடுவேன். ஒரு ப்ளவுஸுக்கு வந்து 10 ருபீஸ்னு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். நம்ம முதல்ல அதிகமாக வேலை இருக்க இதை முடித்து கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து கொக்கி கட்டி எம்மிங் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ஓவர்லாக் போட்டு சில டைம் இருந்தால் அயர்ன் பண்ணுவேன். சில டைம் எனக்கு இந்த முகூர்த்த டைமு அந்த டைமில் என்னால் அயர்ன் பண்ண முடியாது. ஆனால் நான் ஸ்டிச் பண்ணும்போதே எல்லாம் அயர்ன் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து அழகாக அந்த மடித்து வச்சுருமா அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் அழகாக மடித்து வச்சுருவாங்க. என் பொண்ணும் எனக்கு இந்த மாதிரி ஒர்க்கு சமயத்தில் பார்த்திங்கன்னா என் பொண்ணும் கூட ஹெல்ப் பண்ணுவாள். வீட்டில் இருக்க இன்னொரு பொண்ணு, பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு 2 பேருமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களோட முயற்சியிலையும் என்னோட முயற்சியிலையும் தான் நான் இவ்வளவும் ஸ்டிச் பண்ண முடியுது. வேலை இருக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் நம்ம சொல்லி மேனேஜ் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நானும் இதில் ஒரு இன்கம் எடுக்கிறேன் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஹெல்ப் கேளுங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க. என்னோடய லைஃப்பில் வந்து என் ஹஸ்பண்ட் இல்லை. ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் இந்த டைலரிங் இன்கம் எடுத்து தான் எல்லாத்துக்கும் பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டுறது, வீட்டு செலவு, சாப்பாடு செலவு, நான் எங்கே போனாலும் வாங்கினாலும் கடையை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலுமே இல்லை வேறு எந்த செலவு பார்த்தாலுமே என்னோட இந்த டைலரிங் இன்கம் வச்சு தான் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த வேலை என்னை தேடி நான் எங்கேயும் அலையாமல் இருக்கும்போதே என்னை தேடி இந்த வேலை வருதுன்னா நான் எப்படி ஸ்கிப் பண்ண முடியும்? என்னால் முடிஞ்ச வரையும் அந்த சமயத்தில் முடியலைன்னா கூட எப்படியாவது எஃபோர்ட் போட்டு நான் இதை செஞ்சு தான் தீர்வேன். ஏன்னா நான் என்கிட்ட இருக்க பார்த்திங்கனாக்கா இப்போதைக்கு ஆள் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் என்னோடய சூழ்நிலை நம்ம அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்க போனேன்னா எனக்கு அந்த அமௌண்ட் இருந்தால் வேறு ஏதோ எனக்கு சாப்பாடு செலவுக்கோ இல்லை பாப்பாவுக்கு வேன் ஃபீஸ் கட்டவோ இல்லை ஒரு சிலிண்டர் எடுக்கவோ இந்த மாதிரி உதவும் அப்படிங்கிறதுனால நான் வந்து நானே தான் செஞ்சுப்பேன். இது வந்து
என்னோடய சூழ்நிலை அப்படிங்கிறதுனால நான் இப்படி பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே ஹஸ்பண்டோட வருமானம் இருந்திருந்தால் நம்ம கொஞ்சம் லேசியாக இருக்கலாம். இதில் வந்து நம்மளே தான் எல்லாம் பண்ணணும். எனக்கு உடம்பு சரியில்லைனாலும், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும், எது பண்ணாலுமே நானே இந்த டைலரிங் இன்கமில் தான் எல்லாமே பண்ணிக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் வேலை இருக்கும்போது நான் வந்து கரெக்டாக பார்த்து யார் யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ செஞ்சுருவேன். சில சமயம் வீட்டில் சாப்பாடு செய்ய டைம் கூட இல்லைனாலும் பக்கத்தில் கடையில் கூட வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையை ஒதுக்கி வச்சுட்டு ஆனால் நான் இந்த வேலையை தான் பார்ப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு இது டைலரிங் மேலே ஒரு லவ்னு சொல்லலாம். ரெண்டாவது வெறித்தனமான ஒரு பணப்பசின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி உண்டு. ரெண்டாவது என்னோடய தேவைகளும் எனக்கு வேறு இன்கமும் கிடையாது. இதை விட்டுட்டாக்க எனக்கு வேறு இன்கமும் கிடையாது. விட்டுட்டு நான் அப்புறம் வேறு எந்த வேலைக்கும் போகவும் முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நான் ரொம்பவும் நேசித்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் என்ன மாதிரி ஹஸ்பண்ட் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஒன்று தான், ஒரு கைத்தொழில் இந்த தொழிலோ இல்லை வேறு எந்த தொழிலும் நீங்கள் கற்றுக்கோங்க. அது உங்களை காப்பாற்றும். அடுத்தவங்க முன்னாடி நம்ம வந்து கை நீட்டி யாருக்கிட்டையும் நம்ம பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. நம்மளை தேடி வேலையும் வரும், நம்மளை தேடி பணமும் வரும். 5 நாள் பார்த்திங்கன்னா 5 நாளுமே நான் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் வேலையே பார்த்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு வந்து 10 மணி வரைக்கும் ஸ்டிச்சிங் வேலையை. ஏன்னா நம்ம நாள் நைட்டே கட் பண்ணி வச்சுருவோம். 10 ப்ளவுஸு 15 ப்ளவுஸு கட் பண்ணி ஒரேடியாக வச்சுருவேன். வச்சுட்டேன்னா 10 மணி வரைக்கும் வந்து ஸ்டிச்சிங் வேலையை பார்ப்பேன். ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் 11 மணிக்கு கட்டிங் வந்து எத்தனை ப்ளவுஸ் இருக்கோ மறுநாள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எத்தனை ப்ளவுஸ் இருக்கோ அதை எல்லாமே கட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா எக்ஸ்ட்ராவே நம்ம கட் பண்ணி வச்சுருவேன். டைம் கிடைக்கும்போது உடனே ஸ்டிச் பண்ணிடலாம். அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவே நான் கட் பண்ணி வச்சிடுறது. இதே மாதிரி 5 நாளுமே நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. பொண்ணோட ப்ளவுஸு ஆரி ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் அவங்க அண்ணியோட ப்ளவுஸ் இருக்குது. இன்னும் வந்து ஏகப்பட்ட ப்ளவுஸ் இருக்குது. ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய காலெல்லாம் வந்து வீங்கிடும். இருந்தாலும் நான் யோசிப்பேன், சரி இவ்வளோ வீங்கிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். வலிக்கிற மாதிரி வலிக்கும் தான், இருந்தாலும் நான் அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டேன். ஏன்னாக்க நமக்கு வந்து வேலை தான், எப்படியாவது அவங்களோட வேலையை நம்ம முடித்து கொடுக்கணும். அது மட்டும்தான் என் மைண்டில் இருக்கும். இப்போ வேலை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பிறந்துருச்சுனாக்கா வேலை வந்து நமக்கு கொஞ்சம் டல்லாகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம வர்ற வேலையை நம்ம வந்து அப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படின்றதுனால நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் வந்து எல்லா ப்ளவுஸையுமே நான் முடித்ததில் எனக்கும் ஒரு நல்ல பலன் கிடச்சிதுங்க. ஏன்னா போன ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் பார்த்தா என் பாப்பாவுக்கு வந்து ஃபீஸ் 15,000 கட்டினேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோடய நகை இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கனாக்கா சம்பாதிச்சது என்னோடய ஜுவல்ஸ் ஒன்று பேங்க்கில் வச்சுருந்தேன். அதை வந்து என்னால் மீட்க முடிஞ்சது. பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ப்ளவுஸே தான் 15 ப்ளவுஸும். ஏன்னா ஏற்கனவே நான் ஸ்டிச் பண்ணதை உங்கள்கிட்ட காமிக்க முடியலை. ஏன்னா அது டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. இதை வந்து ஒரு நாளில் தான் இதை ஸ்டிச் பண்ணேன். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி. ஆனால் காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். இந்த மாதிரி ஒரு பல்காக ஸ்டிச் பண்ணணும்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும் 5 ப்ளவுஸு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பசங்களுக்கு வந்து டிஃபன் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 2 மணி வரைக்கும் 5 ப்ளவுஸு. அதுக்கப்புறம் 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு வந்து ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோன்னா 3 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி வரைக்கும் 5 ப்ளவுஸு. இதே மாதிரி தாங்க நான் 15 ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணேன். 15 ப்ளவுஸ் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லுவீங்க. என்னோடய கஷ்டத்தோட சூழ்நிலை நான் வந்து இதெல்லாம் பண்ணி தான் தீரணும். சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. ஏன்னா எதுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன்னா என்ன மாதிரி பிகினர்ஸாக இருப்பாங்க, இல்லை டைலர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறேன்.
ஒரு வகையாக எல்லா கஸ்டமருக்கு எல்லா ப்ளவுஸுமே நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். டேபிளில் அவங்கவுங்க ப்ளவுஸும் ஒவ்வொரு கவரில் போட்டு அடுக்கியும் வச்சுட்டேன். அடுக்கினது இல்லாத மேலேயும் வச்சுருக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர்து. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.